ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. செவ்வாய்க்கிழமை மத்தியானத்திற்கு மேலே சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. சந்திராஷ்டமம் பெரிய கஷ்டங்களை செய்யாது. ஏன்னா குருவின் பார்வையில் இன்னும் ஒரு மாதம் வரைக்குமே அவர் குருவின் பார்வையில் 8ஆம் இடத்துல மறையும் போதெல்லாம் இருப்பார். ஆக செவ்வாய்க்கிழமை மதியம் 12:54 வெள்ளிக்கிழமை அதிகாலை 1 மணி வரைக்கும், செவ்வாய்க்கிழமை மத்தியானத்துக்கு மேலே, புதன்கிழமை வியாழக்கிழமை, இந்த 2 நாட்கள் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சந்திராஷ்டமம். திங்கட்கிழமை சந்திரன் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்ப்பது கணவன் மனைவி காதலன் காதலி உறவுகள் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறத காட்டுது. திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் ஏதாவது ஒரு வகையில் நண்பர்கள் உதவக்கூடிய தன்மை, உறவுகளில் கூட ஏற்கனவே இருந்து வந்த கசப்புகள் விலகக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் முழுக்க ராசிநாதன் சுக்கிரன் வலிமையாக அற்புதமாக நல்லா அப்படியே ராசியிலே இருக்கிறார். ராசியில் சுபகிரகம் இருந்தாலே பெரிய அளவில் மழையவே தூக்கக்கூடிய அளவிற்கு ஏதாவது ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். ஆகவே எதையும் தைரியமாக செய்யுங்க. இந்த சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும், ஆனால் கெடுதல்கள்லாம் நடக்காது. சந்திராஷ்டம நாட்களை மறுபடியும் சொல்கிறேன், செவ்வாய்க்கிழமை மத்தியானம் 12:54 புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் முழுக்க சந்திராஷ்டமம் 2.5 நாளைக்கு. ஆனால் வெள்ளிக்கிழமை பிறக்கும் போதே உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லை. இந்த 2 நாட்கள் மட்டும் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும். இதை பண்ணுறதா அதை பண்ணுறதா, இவரை நம்புறதா அவரை நம்புறதான்ற குழப்பங்கள் இருக்கும். அதை தவிர்த்து திங்கட்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 4 நாட்களும் அருமையாக பண வரவுகள் இருக்கக்கூடிய அமைப்பு, வேலை தொழில் போன்றவைகள் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு, எதையும் சாதிக்கலாம்ன்ற ஒரு தைரியம் இருக்கக்கூடிய அமைப்பு, உறவுகளுக்குள்ளேயே இணக்கம் இருக்கக்கூடிய அமைப்பு, குறிப்பாக காதல் உறவுகளில் கசப்புகள் ஏற்பட்டவர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சுபமான இனிய ஆணுக்கு பெண் உதவக்கூடிய அருமையான வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம்.